செயற்கரிய செயல் புரிந்த நாயன்மார் வரிசையிலே மானக்கஞ்சாரனார். காஞ்சாரி என்கிற ஊரிலே பிறந்தவர். எல்லா செல்வங்களும் இருந்தாலும் இவருக்கு ஒரு குழந்தை இல்லை. சிவனை வேண்டி தவம் இருக்கிறார். ஒரு அற்புதமான பெண் குழந்தை பிறக்கிறது. அவளுக்கு மனப்பருவம் வருகிறது. இவருடைய அந்த பெருமையை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக மணப்பெண் கோலத்திலே இருக்கக்கூடிய அந்த மணப்பெண்ணை பார்த்து சிவனடியார் மேகம் போன்ற கருத்து அடர்ந்த இந்த நீண்ட கூதல் பஞ்சவடிக்கு ஆகும் என்று சொல்ல உடனே கஞ்சாரனார் அடுத்த நிமிடம் யாரையும் கேட்கவில்லை. மணமகன் வீட்டை கேட்கவில்லை, மணமகனை கேட்கவில்லை, மணப்பெண்ணை கேட்கவில்லை. அங்கே உடனே அந்த கூந்தலை அறுத்து கொடுக்கிறார். அதை வாங்குவது போல நின்ற அடியவர் அம்பிகையோடு விடைமேல் ஏறி காட்சி கொடுத்து ஆட்கொள்கிறார். அடியார்பாலும் என் மீதும் மெய்யன்பு வைத்திருக்கிற உனக்கு நான் சிறப்பான ஒன்றை தருகிறேன் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் திருவாய் மலர்ந்தருளினார். செயற்கரிய செயல்களை செய்ததால் நாயன்மார்கள் என்கிற பெருமையை பெறுகிறார்கள். அப்படி அறிவாட்டாயர் என்கிற நாயன்மார் செல்வத்தோடு இருக்கக்கூடிய பெருமகனாருக்கு செல்வம் குறைகிறது. எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு செந்நெல்லும் செங்கீரையும் மாவடமும் வைத்து அமுதூட்டி சிவனை வணங்குகின்ற தன்மை படைத்தவர். அப்படிப்பட்ட அவர் செல்வம் குறைகிற பொழுது செந்நெல் விளையாமல் கார்நெல் விளையத் தொடங்கியது. அந்த நேரத்திலே செந்நெல்லை இறைவனுக்கு கொடுத்துவிட்டு கார்நெல்லை சாப்பிடத் தொடங்கினார். கார்நெல்லும் கிடைக்காத பொழுது என்ன செய்வது? கணவன் மனைவி இருவரும் ஆலயத்திற்கு சென்று முறையிடச் செல்கிற பொழுது இதுவும் கிடைக்கவில்லை, இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அந்த அரிவாளால் எடுத்து தன் கழுத்தை அறுத்து தன் உயிரை மாய்த்து கொள்ள முடிவு செய்கிறார். அவர்தான் சரித்திரத்திலே அறிவாட்ட நாயனார் என்று தன் ஊட்டியை அறுத்து இறைத்தொண்டு செய்த அவர் நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படுகிறார். செயற்கரிய செயலை செய்த நாயன்மார்கள் வரிசையில் ஆணாயர். இவர் செய்த செயல் என்ன? புல்லாங்குழல் இசைத்து இறை நாமத்தை சொன்னவர். ஆய்நிறைகளை பாதுகாத்து பச்சை புல் மேய விட்டு அவர்களோடே இருக்கக்கூடியவர். ஒரு நாள் கொன்றை மரம் ஒன்றை பார்த்து அந்த இடத்திலே சென்றார். கொன்றை மலர்கள் அற்புதமாக 5 இதழ்களை கொண்டது. அதன் மேலிருக்கும் மலர் குழல் ஓங்காரம் போல் இருக்கும். கொத்து கொத்தாய் பூத்து குலுங்கியிருப்பதை பாடி அந்த இடத்திலே சிவமாக கருதி அந்த மரத்தின் முன்பாக நின்று ஒன்றிய மனத்தோடு தன் அன்பையையும் இசையையும் இணைத்து மடைதிறந்த வெள்ளம் போல புல்லாங்குழலை இசைக்கிறார். 5 எழுத்தை இசைக்கிறார். அந்த பகுதி எங்கும் இசை வெள்ளம் பரவியது. அனைத்து உயிர்களும் அதிலே மயங்கி நிற்கிற பொழுது எல்லாம் வல்ல சிவபெருமான் தோன்றி செவி அருகேயே செல்வப்பெருமாள் விடை மீதேறி அவ்விடம் வந்து அற்புதமாக இந்நிலையிலேயே நம் உலகை அடைவாய், அங்கும் உன் குழல் ஒலிக்கட்டும் என அருள் செய்து அவரை ஆட்கொள்கிறார். புல்லாங்குழல் ஓசையில் சிவபக்தி. செயற்கரிய செயலை செய்த நாயன்மார் வரிசையிலே மூர்த்தி நாயனார். மதுரையிலே பிறந்தவர். இறைப்பற்று தவிர வேறு பற்று எதுவும் இல்லாதவர். லிங்க திருமேனிக்கு சந்தனக்காப்பு செய்து வழிபடுவது இவருடைய விருப்பம். கருநாட்டு மன்னவன் மண்ணாசையால் மதுரை மீது படையெடுத்து மதுரை ஆற்றலை அங்கே மதுரை மன்னனை அடிமைப்படுத்துகிறான். அவன் சமண சமயம் சார்ந்தவன். சிவனடியார்களுக்கு துன்பம் கொடுக்கிறான். மூர்த்தியாருக்கும் பல இடர்களை தருகிறான். அவற்றையெல்லாம் பொறுத்து தன் திருத்தொண்டினை குறைவில்லாமல் செய்து வந்தார். சந்தனம் கிடைக்காமல் போக தன் முழங்கையே அரைத்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு அந்த சந்தன கைங்கரியத்தை பண்ணுகிறார். இரத்த வெள்ளத்திலே இருக்கிறார். வான்வெளி வந்து இறைவன் மெய்யன்பனே என்பால் கொண்ட அன்பால் இப்படி செய்யாதே, உனக்கு துன்பம் தந்தவன் வலிய கொண்ட அந்த நாடு உன் வசமாகும், அநீதியை விலக்கி நீதியை நிலைநாட்டி நல்லாட்சி செய்வாயாக என்று சொல்ல சந்தனக்கட்டைகள் கிடைக்காது போனாலும் திருநீறு ருத்ராகத்தை மனதிலே நினைத்து ஆட்சி நடத்தியவர் இவர். செயற்கரிய செயல்களை செய்த நாயன்மார்கள் வரிசையிலே அடுத்து வருபவர் முருகநாயனார். திருவாரூர் அருகே நன்னிலத்தை அடுத்த திருப்புகலூரிலே பிறந்தவர். 3 வேளையும் இறைவனுக்கு மலர் சூட்டி வழிபாடு செய்து வருகிறார். ஞான நெறியிலே நிற்கக்கூடியவர். சிவபெருமான் பால் உருகுகின்ற மனதை படைத்தவர். நாள்தோறும் 4 வகை மலர்கள், கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ என 4 வகை மலர்களால் 6 வகை மாலைகளை தொடுத்து அணிவித்து இறைவனை வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். ஞானசம்பந்தரை தம் நண்பராக பெறுகிறார். முருக பெருமான், அந்த முருகன் என்று சொல்லப்படுகின்ற முருகநாயனார் எல்லாம் வல்ல இறைவனுக்கு அலங்கரித்து தூர நின்று பார்த்து பார்த்து அந்த அழகை ரசித்து அந்த பெருமையை செய்ததினாலே, எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு மாலை கைங்கரியம் செய்ததினாலே முருக நாயனார் என்கிற பெருமையை பெற்று நீங்காது இறைவனிடத்திலே சென்று சேர்கிறார்.